என் காயம் பார்த்திடு என்றே, உன் காயம் மாறிடும் என்றே. என் காயம் பார்த்திடு என்றே, உன் காயம் மாறிடும் என்றே. நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக இருப்பேன் என்றே. நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக இருப்பேன் என்றே. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டிரே. நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டிரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று சங்கீதம் 25:15 என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அன்பானவர்களே, ஏதோ அந்த இடத்துல சங்கீதக்காரன் அவருடைய சரீரத்தினுடைய உறுப்பிலே ஒன்று அவருடைய கண்கள். அந்த கண்கள் என்ன வேலை செய்கிறது என்பதை, அது யாரிடத்தில் வேலை செய்கிறதோ அவரிடத்திலே சொல்லுகிறார், என் கண்கள் எப்பொழுதும் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது. வேதத்திலே இதை குறித்த வாக்கு தத்தத்தை தேவன் சொல்லும் பொழுது, நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் அவரை தேடுகிறவர்கள் மேல் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்போ எழுதப்பட்ட அல்லது அளிக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின்படியே இவருடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்றும் எழுதியிருக்கிறது. இங்கே நோக்கி பார்க்கிற காரணத்தை அவர் கீழே சொல்லும் பொழுது, நீரே பிரியமானவர்களே, அல்லது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். ஒரு வசை தானியேலுடைய கால்களுக்கு வலையை விரித்தார்கள், சிங்கத்தினுடைய கெபில போட்டார்கள். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு வலை விரித்தார்கள், அக்கினி சூளையிலே போட்டார்கள். இவர்களுடைய கண்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தது? மொர்தெகாயினுடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருந்தது? எஸ்தருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருந்தது? கர்த்தரை நோக்கி கொண்டிருந்தது. அப்போ அவருடைய கால்களை எல்லாம் ஆமானுடைய சூழ்ச்சிக்கானாலும் சரி, அல்லது தானியேலுடைய பகஞ்சர்கள் ஷாத்ராக்குடைய பகஞ்சர்களுக்கு நடுவிலே அவர்களுடைய சத்தருடைய எல்லா விதமான வலைகளுக்கும் நீங்களாக்கி அவர்களை விடுதலை ஆக்கினவர் தான். நீங்களும் நானும் கூட நம்முடைய தேவைகளுக்கு, நம்முடைய நெருக்கங்களுக்கு நடுவிலே, நம்முடைய சத்துருக்களுக்கு நடுவிலே, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிற இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவிலே நம்முடைய கண்களும் அவரை நோக்கி கொண்டிருக்குமேனால், அவரே நம்முடைய கால்கள், உங்களுடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்படி செய்ய தொடர்ந்து நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, ஆமாண்டவரே, உங்களை பார்க்கணும்னு எங்களால் மாம்ச கண்களினாலே எங்களை ஒவ்வொரு நொடியும் பார்க்கிறவரை எங்களால் பார்க்க இயலவில்லை என்றாலும், எங்கள் இதய கண்களை திறந்து, எங்கள் நினைவின் கண்களை திறந்து, எங்கள் யோசனையின் கண்களை திறந்து உம்மை பார்க்கிறதற்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு நன்றி. உமது ஜனத்தை அவருடைய எல்லா வலைக்கு நீங்களாக்கி விடுவியும். கர்த்தர் அப்படி செய்கிறதற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் காயம் பார்த்திடு என்றே, உன் காயம் மாறிடும் என்றே. God bless you, church. Have a blessed day. Amen.